வணக்கம். நம்ம இப்போ 7th தேர்ட் டேர்முடைய தேர்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா மலைப்பொழிவு. இந்த உலக மக்கள் பார்த்திங்கன்னா ஜாதி, மதம், மொழி, அது இது அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினைகளால் பிரிந்திருக்கிறாங்க. அப்போ அந்த பிரிவினைகள் காரணமாக என்ன நடக்குது அப்படின்னா முரண்பாடுகள் ஏற்படுது. முரண்பாடுகள்னால மோதல்கள் ஏற்படுது. அதை பற்றியுள்ள ஒரு பாடல்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது, தலைவர்கள் அவர் என்றார். அதாவது தம்முடைய சீஷர்களுக்கு அறிவுரை கூற நினைத்த இயேசு ஒரு குன்றின்க்கு மேலே ஏறி நின்று பேச தொடங்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், சாந்தம்னு என்னது? அமைதி. அந்த மாதிரி சாந்தமாக இருக்கிறவங்க பேறு பெற்றவர்கள். ஏன் அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கு உரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு உலகம் முழுவதும் அவர்களுக்கு உரியது? சாந்தம் உடையவர்களுக்கு. நெக்ஸ்ட், மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். என்னது? சாந்தம் என்னுடைய அமைதியான குணம் கொண்டவர்கள் பேறு பெற்றவங்க. அவங்களுக்கு தான் உலகம் முழுவதும் அவர்களுக்கு உரியது. அவர்கள் தான் என்னது? தலைவர் அப்படின்னு இயேசுநாதர் கூறியிருக்காங்க. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதும் என்னதுதான்? இந்த பொறுமை. அப்படி பொறுமையாக சாந்த குணம் உள்ளவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஜாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். இந்த உலகம் எப்படி இருக்கு? ஜாதிகள், பேதம் அப்படின்னா என்னது? கருத்து வேறுபாடுகளாலும் தள்ளாடுகிறது. அப்போ அறம் என்கின்ற ஒன்றை நம்பிய பிறகு என்ன நடக்கும்? இந்த உலகமே அமைதியாகிவிடும். எதை நம்பிய பிறகு? அற வழியை நம்பிய பிறகு இந்த உலகமே அமைதியாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும், புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். என்ன சொல்றாங்க? பொருள் நம்ம வேணும் தான், நமக்கு ஒரு சொத்து தேவை தான், எல்லாம் வாங்க வேண்டியது தான். ஆனால் அதுலேயும் அறவழியை நம்ம பின்பற்றணும். இந்த உலகம் எப்படி இருக்கணும்னா எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இல்லாமல் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அதை தான் இங்கேயும் சொல்ல வராங்க. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். என்னதான்? இரக்கம் உடையவர்கள் என்னது? பேறு பெற்றவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பிற உயிர்கள் மீது இரக்கம் காட்டுவாங்க. அப்படிதானா? அதனால என்னது? இறைவனே அவர்கள் மேல இரக்கத்தை காட்டுவாங்க. இதுதான் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. சரியா? என்ன சொல்றாங்க? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஓரளவுக்கு நன்மை செய்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு துன்பத்திலேயோ எப்படியோ இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு உதவி சேரும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. அப்படி நம்ம பிற உயிர்கள் மீது ஒரு மனிதன் இரக்கம் காட்டினா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த மனிதனுக்கு தேவையான சமயத்தில் இரக்கத்தை யார் கொடுப்பாங்க? இறைவனே கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம், அவர் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். என்னது? மனிதன் மட்டும் ஆசை, எனக்கு இது வேணும், நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தால் போதும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருவிடம், சின்ன சின்ன செலவுகளுக்கு ஏதாவது தேவை, போதும். அதை விட இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையில் மட்டும் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை உள்ளதை வச்சு நம்ம சந்தோஷப்படுறதை விட நம்மளுடைய வாழ்க்கை என்னதாயிரும்? பாரு, அவன் எவ்வளோ பெரிய வீடு போட்டிருக்கான் பாரு, அவன் எந்த நிலைமையில் இருக்கான் பாரு, ஐயோ நம்மகிட்ட இல்லையே நினச்சிட்டு நம்ம வீட்டில் இருக்கவங்க, நம்ம சுற்றில் இருக்கவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம மாற்றி போடுவோம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே பாலைவனம் ஆகிவிடும். அதை தான் சொல்கிறாங்க கவிஞர். அவன் தூய மனத்தில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தூய உள்ளத்தோடு நமக்குள்ளது போதும், என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம உண்மையாட்டு நம்ம நமக்காக உண்மையாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையே எப்படி மாறுமா? ஒரு சோலையாக மாறிவிடும். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன் நாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க? தினமும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுனால அவங்களுடைய மனமும் கெடுது, மற்றவருடைய நம்ம துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய நாடு, இது என்னுடைய மாவட்டம், இது மாவட்டம், இந்த மாவட்டத்தில் உள்ளவங்க நல்லவங்க, இந்த இடத்துல உள்ளவங்க நல்லவங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் என்னது, இந்த நாட்டில் உள்ளவங்க நல்லவங்க, இந்த ஸ்டேட்டில் உள்ளவங்க நல்லவங்க, இப்படிலாம் சொல்கிறோடைய இந்த மாதிரி ஒரு பொய்யாட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு, தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு.
இந்த கண் மூடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளோ போட்டிகள், இவ்வளோ சண்டைகள், கொலைகள் நடந்துருது. அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி இந்த 1000 போட்டிகள்னால ஒரு பயனற்ற நிலை தான் நமக்கு நிலவுது. இப்படி இல்லாமல் அமைதியாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய இதயம் என்னது மலையளவு பெருசாட்டு நமக்கு தோன்றும். நம்மளுடைய வாழ்க்கையே எப்படி இருக்கும்? ஒரு சோலைவனமாக மாறும். ஸோ இதில் உள்ள சொல்லும் பொருளும் பார்க்கலாம். சாந்தம், சாந்தம்னா என்ன? அமைதி. மகத்துவம், சிறப்பு. பேதங்கள், வேறுபாடுகள். தாரணி, உலகம். தத்துவம், உண்மை. இரக்கம், கருணை. இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா. இவருடைய சிறப்பு பெயர் கவியரசு. அப்போ கவியரசு கண்ணதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? கவியரசு கண்ணதாசன், இயற்பெயர் என்ன? முத்தையா. இவருடைய இந்த பல புலமைகள் எதிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா காவியங்கள், கவிதை, கட்டுரை, சிறுகதை, நாடகம், புதினங்கள். காவியம், கவிதை, கட்டுரை, சிறுகதை, புதினம், நாடகங்கள், இந்த மாதிரி பல இலக்கிய வடிவங்களில் இவர் திறமை பெற்றவராக இருந்திருக்கிறாரு. நிறைய திரைப்பட பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறாரு. தமிழகத்தினுடைய அரசவை கவிஞராகவும் விளங்கியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர் யார்? இது யாருக்கு தெரியுமோ ஆன்சர் கமெண்டில் பண்ணுங்க, சரியா? அப்போ இது மூலமாக நான் தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போ தமிழக அரசவை கவிஞராகவும் யார்? கண்ணதாசன் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இவங்க இயேசுவோடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர் கூறக்கூடிய அந்த மலை பிரசங்கத்தையும் ஒரு நூலாக எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேர் இயேசு காவியம். அப்போ இயேசு காவியம் கண்ணதாசன் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்போ இயேசு காவியத்தினுடைய ஆசிரியர் யார்? ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் கண்ணதாசன். ஆப்ஷன் அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க, முத்தையானி கொடுத்துருப்பாங்க, இல்லது கவியரசனி கொடுத்துருப்பாங்க, சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இயேசு காவியத்தில் மலை பொழிவு எனும் தலைப்புக்கு கீழே தான் இங்கே பாடல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே தானா? அப்போ கண்ணதாசன், முத்தையா, கவியரசு தமிழக அரசவை கவிஞராக இருந்திருக்கிறாரு. இயேசு காவியம் என்ற நூல், அதில் மலைப்பொழிவு என்னும் பகுதியில் இருந்து அந்த பாடல்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எது? பொறுமை. சரியா? நம்ம என்ன நினைப்போம், நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கணும்னு நினைப்போம். ஆனால் ஏதாவது ஒரு முக்கியமான வீடியோஸ் இருந்தால் கூட அதை நம்ம ஃபுல்லும் பார்க்கவும் மாட்டோம். அதே மாதிரி நம்ம கையில் நோட்ஸ் ஃபுல்லுமே இருக்கும். எல்லா நோட்ஸுமே, ஐ மீன் 6th-லேருந்து 12th வரை புக்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஆனால் என்ன பண்ணுவோம், நிறைய நோட்ஸை தேடி 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 ஓடிட்டுருப்போம். உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை நீங்கள் முழுமையாக படித்தாலே இந்த தேர்வில் வெற்றி பெறலாம். ஓகேவா? ஸோ அப்போ மனித வாழ்க்கையில் என்ன தான் தேவைப்படுது? பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் எது முழுவதையும் பெறுவர்? உலகம் முழுவதையும். மலை அளவு பிரித்தெழுதும் போது என்ன வரும்? மலை கூட்டல் அளவு. தன் நாடு, தன் கூட்டல் நாடு. இவை கூட்டல் இல்லாது, இவை இல்லாது. பொறுத்துக்க பாருங்க. சாந்தம், அமைதி. மகத்துவம், சிறப்பு. தாரணி, உலகம். இரக்கம், கருணை. குருவினா பாருங்க, இந்த உலகம் யாருக்குரியது என கண்ணதாசன் கூறுகிறார் அப்படின்னு தான் நமக்கு கேட்பாங்க. யாருக்கு? சாந்தமுடையோருக்கு. உலகம் நிலைத்தடுமாற காரணம் என்ன? ஜாதி வேறுபாடுகள். வாழ்க்கை மலர் சோலையாக மாற நம்ம என்ன செய்ய வேண்டும்? தூய மனதோடு வாழ வேண்டும். ஓகே தானே? நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாமா? ஒவ்வொரு மனிதருக்குள்ளுமே ஒரு தனித்தன்மை இருக்கும், ஒரு தனி திறமை இருக்கும், அப்படி தானே? அது நமக்கு அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்காத வரையில் தான் நமக்கு ஐயோ நம்ம நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளை கழிச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்க போகிறோம், இந்த மாதிரி கவலைகள் வரும். நம்மளுடைய திறமைகள் என்ன, நம்மளுடைய பாதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? எதிர்காலமே சூப்பராட்டு பிரைட்டாக மலர்ந்து போயிடும். சரியா? ஓகே, இந்த பாடல் பாருங்கள். அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு அது குயில் குஞ்சு என்று தெரிந்த பிறகு இனிமேல் நாம் சேர்ந்து வாழ முடியாது, போய்விடு என்றது. பாவம் குயில் குஞ்சு, அது எங்கு போகும்? அதுக்கு என்ன தெரியும்? அது எப்படி வாழும்? குயில் குஞ்சும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தது. அம்மா காக்கா கேட்கவில்லை, கிளம்பி போக சொல்லிவிட்டது. குயில் குஞ்சால் அம்மா காக்கையை பிரிய முடியவில்லை. அதுவும் அந்த மரத்திலேயே வாழ ஆரம்பித்தது. அம்மா காக்கையை போல கா என்று அழைக்க முயற்சி செய்தது. ஆனால் அதற்கு சரியாக வரவில்லை. அதற்கு கூடு கட்ட தெரியாது. பாவம், சிறிய பறவை தானே. கூடு கட்ட அதற்கு யாரும் சொல்லித்தரவும் இல்லை. அம்மா அப்பா இல்லை, தோழர்களும் இல்லை. குளிரில் நடுங்கியது, மழையில் ஒடுங்கியது, வெயிலில் காய்ந்தது. அதற்கு பசித்தது, தானே இறைத்திட தொடங்கியது. வாழ்க்கை எப்படியும் அதை வாழ பழக்கிவிட்டது. ஒரு விடியலில் குயில் குஞ்சு கூ என்று கூவியது. அன்று தான் ஒரு குயில் என்று கண்டுகொண்டது. புரிஞ்சிச்சாம்?
குயில் ஒன்று என்ன பண்ணுதுன்னா காக்கையோடைய கூட்டில் முட்டையிடுது. முட்டையிலேருந்து வெளியே வந்த குயில் குஞ்சு என்ன பண்ணும், தன்னை தான் ஒரு காக்காவுடைய குஞ்சு அப்படின்னு அது நினச்சிக்குது. காக்காவும் மாதிரியே காக்கானி கத்த ட்ரை பண்ணுது. ஆனால் அதுக்கு முடியுமா? முடியாது. தனியே சென்று வாழறதுக்கும் அதுக்கு ஒரு பயமாக இருக்குது. அதுக்கு குரல் இனிமையானதுன்னு அதுக்கே தெரியாது. ஆனால் திடீர்னு எதேச்சியா அதுவே கூக்குனி கூனதுக்கப்புறம் தான், ஓ நம்மளுடைய குரல் இவ்வளோ இனிமையாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குது. அதே மாதிரி தான் நாமும் நம்மளுடைய ஆற்றல் என்ன, நம்மளுடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சாதனைகளை ஈஸியாக புரியலாம். சரியா? இதை தாங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சே பிருந்தா. யார்? சே பிருந்தா. இவங்க வந்து ஒரு பெண் கவிஞர் தான். இவங்க எழுதிய கவிதை நூல்கள் எதெல்லாம்னா மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. யாரு? சே பிருந்தா. சரியா? தன்னை அறிதல் என்ற பகுதி எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னா மகளுக்கு சொன்ன கதை. தன்னை அறிதல் என்ற பகுதி எதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? மகளுக்கு சொன்ன கதை. நெக்ஸ்ட் புக் பேக் உள்ளது பார்க்கலாம். கூடு கட்ட தெரியாத பறவை எது? குயில். தானொரு, தான் கூட்டல் ஒரு. நெக்ஸ்ட்டு மூன்றாவது இது கண்ணியமிகு தலைவர். யாரு? கண்ணியமிகு தலைவர். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று இது எல்லாமே கொண்டு ஒரு தலைவர் விளங்கியிருக்கிறார்னா அவர் இவர்தான். யாரு? காயிதே மில்லத். யாரு? காயிதே மில்லத். கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத். கண்ணியமிகு என்ற பெயரால் அழைக்கப்படுபவர் யாரு? காயிதே மில்லத். இந்த காயிதே மில்லத் என்ன பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாம். சரியா? காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து தொடங்கினாங்க இல்லையா? அந்த டைமில் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தவர் தான் இந்த காயிதே மில்லத். எங்கே? திருச்சி தூய வளனார் கல்லூரியில். அவருக்குள்ள ஒரு அந்த என்னது விடுதலை உணர்வு வருது, தீராத வேட்கை வருது. அவர் என்ன நினைக்காருன்னா நம்முடைய கல்வியை விட நாட்டினுடைய விடுதலை தான் மேலானது அப்படின்னு நினச்சிட்டு அந்த கல்வி படிப்பையே உதறிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொள்கிறாங்க. ஓகேவா? இவர் வந்து ரொம்ப ஒரு எளிய மனிதராக இருந்தார். கண்ணியமிகு என்ற பெயரால் அழைக்கப்பட்டாலும் அவர் ஒரு எளிய மனிதராக இருந்தாங்க. ஒரு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தனியாக ஒரு காரில் கூட போக மாட்டார். சரியா? அப்போ பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்வுந்தில் செல்ல மாட்டார். அவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத். அதுக்கப்புறமா எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின், பஸ்ஸு எப்படி ஒரு நார்மல் மனிதங்க தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் வாழ்ந்தாங்க. அப்படி ஒரு எளிமையாக இருந்தார். அப்போ தொடர்வண்டி, பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளை பயன்படுத்தியவர் யார்? காயிதே மில்லத். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவர் வந்து ஒரு இயக்கத்தில் இருந்தார். அந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு கார் கொடுத்துருந்தாங்க, ஒரு பெருந்தொகையும் கொடுத்துருந்தாங்க. சரியா? அவற்றை அவர் என்ன பண்ணாருன்னா அவர் ஒரு கல்லூரியை தொடங்கி வச்சார். அந்த கல்லூரி திறப்பு விழாவுக்கு போயிருக்கும்போது அந்த கல்லூரிக்கே அவர் வந்து என்னது கொடுத்துட்டாரு. புரிஞ்சிச்சா? ஸோ எளிமையின் சிகரம்னு ஏன் சொல்கிறோம்? பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்றதுக்கு தனி காரு கேட்க மாட்டார். நம்மளை மாதிரி பஸ்ஸு, ட்ரெயின் இந்த மாதிரி தான் போவார். அவருக்குன்னு கொடுத்த ஒரு கார் அப்புறம் ரூபாய் எதுவாக இருந்தாலும் அவர் அந்த ஒரு கல்லூரியை தொடங்கி வைக்க போயிருந்தார். அந்த கல்லூரிக்கே கொடுத்துட்டாரு. ஸோ அதனால் இவர் என்ன சொல்கிறாங்க? எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய குடும்ப நிகழ்வுகளும் எப்படி தான் இருந்துட்டுன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு பார்த்தோம் இல்லையா? 5,000 கோடி ரூபாயில் வந்து செலவழித்து ஒரு ஆடம்பர திருமணம். ஆனால் இந்த தலைவர் பாருங்க குடும்ப நிகழ்வுகளிலும் எப்படிதான் எளிமையாக தான் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தாங்க. அந்த மகனுக்கு அவர் திருமணம் செய்ய நினைச்சாரு. அப்போ இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிதானே. அப்போ அவருங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அவருடைய வீட்டு திருமணமும் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக தன்னுடைய மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தவர் யாரு? காயிதே மில்லத். அது மட்டும் இல்லாமல் பெண் வீட்டாரிடம் வரதட்சணை வாங்கக்கூடாது. வரதட்சணை மீன்ஸ் மனக்கொடை. சரியா? பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெருகி இருந்துச்சு அந்த காலத்தில். இப்பவுமே இருக்குது. அப்போ அந்த காலத்தில் சொல்லவா வேணும்? அந்த காலத்தில் இருக்கும்போதே ₹1 கூட வாங்காமல் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார் அப்படின்னா எந்தெந்த திருமணங்களை மனக்கொடை வாங்குறீங்களோ அந்த திருமணங்களை நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னார். அப்போ மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர் யார்? காயிதே மில்லத். நெக்ஸ்ட் அவருடைய நேர்மையை பற்றி பார்க்க போகிறோம்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அஞ்சல் தலை வாங்குறதுக்கு கூட இப்போ அவருடைய பயன்பாடுக்கு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், ஆஃபீஸில் அஞ்சல் தலை இருந்தால் கூட அவர் எடுக்க மாட்டார். வெளியே போய் ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வருவார். சரியா, இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, நெக்ஸ்ட் இவருடைய மொழிக் கொள்கையை நம்ம பார்க்க போகிறோம். பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று உறுதியாக சொல்வேன் அப்படின்னு சொன்னது யாரு, காயித்தே மில்லத். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ் அந்த மாதிரி நிறைய போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. எதை வந்து நம்ம என்னது சொல்ல நம்முடைய அரசாங்க மொழியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் வந்து இந்தியாவுடைய ஒரு மொழினா என்னது, பழமையான மொழியை நம்ம எடுத்துக்கணும், நிறைய பேர் பேசக்கூடிய மொழியாக எடுத்துக்கணும். ஆனால் பழமையான மொழி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னது, தமிழும் வரும். அப்படி தானே? அப்போ பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் நம்ம ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்னவர் யாரு, காயித்தே மில்லத். நெக்ஸ்ட், திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழி தான் மிகவும் பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டா யாரு, காயித்தே மில்லத். இது மூலமாக நம்மளுடைய தமிழ் மொழி மேலே இருந்த அந்த அக்கறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்தியா மேலே இருந்த அக்கறையை பார்க்கலாம். 1962 நமக்கு ஞாபகம் வரும், இந்தியா சீனா போர், அப்படி தானே? அந்த டைமில் அவர் ஏற்கனவே ஒரே மகனுக்கு மணக்குடை வாங்காமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தார் இல்லையா? அந்த ஒரே மகனை இவர் வந்து என்னது ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அப்போ இருக்கக்கூடிய பிரதமராகிய ஜவஹர்லால் நேருக்கு கடிதம் எழுதினாங்க. சரியா? அப்போது ஜவஹர்லால் நேருவுக்கே தன்னுடைய மகனை போருக்கு அனுப்ப நான் தயாராக இருக்கேன்னு கடிதம் எழுதியது யார், காயித்தே மில்லத். அப்போ இவருடைய இயற்பெயரை இதானா அப்படின்னு கேட்டால் இல்லை, முகமது இஸ்மாயில். சரியா, காயித்தே மில்லத் இவருடைய இயற்பெயர் என்ன, முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் தான் உங்களை காயித்தே மில்லத்னு சொன்னாங்க. காயித்தே மில்லத் அப்படின்னா என்னன்னா சமுதாய வழிகாட்டி. சரியா, காயித்தே மில்லத்னா என்னது, சமுதாய வழிகாட்டி. அப்போ இது எந்த மொழி சொல், தமிழ் சொல் கிடையாது. அப்படிதானா? காயித்தே மில்லத் இது என்னது, அரபு. அவர் வந்து ஒரு முஸ்லீம். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அப்போ என்னது அரபு சொல் காயித்தே மில்லத். காயித்தே மில்லத்னா சமுதாய வழிகாட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து அரசியலில் இருந்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 52 வரை சென்னை மாகாணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எந்த வருஷம், 46 52 வரை எந்த இதில், சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு இருந்து இல்லையா, அதுலேயும் ஒரு உறுப்பினராக இந்த காயித்தே மில்லத் வந்து பணியாற்றினாங்க. இந்தியா வந்து விடுதலை பெற்ற பிறகுமே இவர் வந்து எம்பியாக இருந்திருக்கிறாரு, அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, மக்களவை உறுப்பினர், ராஜ்யசபா எல்லாமே இருந்திருக்கிறார், லோக்சபா. சரியா, அப்போ மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார். இது எப்படி கேட்கலாம், அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. சரியா, அந்த வருஷங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, அரசியலமைப்பு உருவாக்க குழுவிலையும் இருந்திருக்கிறாரு. யார், காயித்தே மில்லத் என்று அழைக்கப்படக்கூடிய என்னது, முகமது இஸ்மாயில். ஓகேவா, இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய எண்ணம் என்னன்னா, நம்முடைய ஒரு சமூகம் வளரணுமா, அதுக்கு கல்வி தான் முக்கியம். அதுதான் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது கல்வி. சொன்னது யாரு, இஸ்மாயில். ஓகேவா, ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது எது, கல்வின்னு சொன்னது யாருன்னா முகமது இஸ்மாயில். நெக்ஸ்ட், கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை. இது வந்து ஒரு முதுமொழி. அதுக்கேற்ப நிறைய கல்வி நிறுவனங்களை நம்ம வந்து ஏற்படுத்தணும்னு அவர் நினைச்சாரு. நினைச்சது மட்டும் இல்லை, அவரே வந்து சில நிறுவனங்கள் உருவாவதற்கு காரணமாகவும் இருந்திருக்கிறாரு. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி தொடங்குறதுக்கு இவர் தான் காரணமாக இருந்தார். சரியா, அந்த முதுமொழி என்னது பார்த்து வச்சுக்கோங்க, கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் டேஸ் மடமை. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் டேஸ் மடமை. திருச்சியில் என்ன கல்லூரி, ஜமால் முகமது கல்லூரி. கேரளாவில் என்னது, ஃபரூக் கல்லூரி. காரணமாக இருந்தது யார், முகமது இஸ்மாயில். நெக்ஸ்ட், இந்திய நாட்டுடைய கனிம வளங்கள் பற்றி இந்த நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு தொழில்துறை பற்றி ஒரு அறிவும் இருந்தது. சரியா, வெறும் நாடாளுமன்றத்தில் மட்டும் இல்லை, ஆடம்பரம் இல்லாமல் மட்டும் இல்லை, நேர்மை மட்டும் இல்லை, மொழி பற்று நாட்டு பற்று மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணார், கல்வி பணியும் செய்தார், தொழில்துறை பற்றிய அறிவும் அவருக்கு இருந்துச்சு. அப்போ இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தவர் யார், முகமது இஸ்மாயில்.
இவர் பார்த்தீங்க அப்படின்னா பல தலைவர்களாலேயே பாராட்டப்பட்டவர். அண்ணா, பெரியார் இந்த மாதிரி தலைவர்களாலேயே பாராட்டப்பட்ட ஒரு பண்பாளர் தான் முகமது இஸ்மாயில். யாருக்கிட்டையுமே வேறுபாடு பார்க்காம எளிமையாக பழகக்கூடிய தன்மை கொண்டவராக இருந்தாங்க. சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தாங்க. சரியா? அப்போ இவங்கள பற்றி அந்த அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயித்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது யாரு? அண்ணா. அரசியல், தமிழக அரசியல் காயித்தே மில்லத் வந்துச்சுன்னா என்னது? அறிஞர் அண்ணா. ஓகேவா? தமிழக அரசியல் காயித்தே மில்லத் அந்த வார்த்தை அந்த சென்டென்ஸில் வந்துச்சுன்னா அது யாரு? சொன்னது யாரு? அறிஞர் அண்ணா. நெக்ஸ்ட்டு, இப்படிப்பட்ட தலைவர்கள் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். சொன்னது யாரு? பெரியார். நல்ல உத்தமமான மனிதர். சொன்னது யாரு? பெரியார். பெரியார் இன்னொன்று சொல்லியிருப்பாரு, சுத்த தியாகினி யார? தேவரை. அந்த மாதிரி படிச்சு வச்சுக்கணும். சரியா? சரியா? அப்போ நல்ல உத்தமமான மனிதர் யாரு? தந்தை பெரியார். அப்படி காயித்தே மில்லத்தை சொன்னது யாருன்னா பெரியார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். காயித்தே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமை. காயித்தே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள். சமுதாய வழிகாட்டி. விடுதலை போராட்டத்தின் போது காயித்தே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டாங்க? ஒத்துழையாமை. காயித்தே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று எங்கே பேசினாங்க? நாடாளுமன்றத்தில் பேசினாங்க. சரியா? எதிர் ஒலித்தது. எதிர் கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி எனது பண்பு தொகை முதுமொழி. சரியா? முதுமை கூட்டல் மொழி முதுமொழி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெசன் பயணம். பயணம் எனது பயணம். பிறருக்கு உதவி செய்கிறதும் மற்றவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றி அவங்க சந்தோஷப்படுறதை பார்த்து நம்ம சந்தோஷமடைகிறதும் ஒரு சிறந்த மனித பண்புனையே சொல்லலாம். இதனை தான் என்ன சொல்லுவாங்கன்னா துவக்கும் இன்பம். பிறருக்கு கொடுத்து தானும் சந்தோஷப்படுறது. இது நம்ம நிறைய மனிதர்கள்ட்ட நம்ம பார்க்கலாம், நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்ட. அப்படி தானே? அப்போ பிறருக்கு உதவி செய்வதும் சிறு சிறு ஆசைகளை நிறைவேற்றி அவர்களது மகிழ்ச்சியை கண்டு இன்பம் அடைவதும் சிறந்த என்னது? மனித பண்பு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா துவக்கும் இன்பம். ஓகேவா? ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு கதை மாதிரி தான். இந்த பயணம் என்ற சிறு கதையினுடைய ஆசிரியர் யாருன்னா பாவண்ணன். சரியா? இந்த கதையினுடைய ஆசிரியர் யாரு? பயணம் பாவண்ணன். பயணம் பாவண்ணன். இவர் பார்த்தீங்கன்னா சிறுகதை எழுதுவாங்க, கவிதை எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க. சிறுகதை, கவிதை, கட்டுரை எழுதக்கூடிய ஆள். கன்னட மொழியிலிருந்து, கன்னடா இருக்குல்ல, அதிலிருந்து நிறைய நூல்களை தமிழ் மொழியில் இவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இவருடைய நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம். சரியா? வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம். இந்த நம்ம பயணம்னு ஒரு சிறுகதை பார்த்தோம் இல்லையா? அந்த சிறுகதை எந்த நூலில் இருக்குன்னா பிரயாணம் என்ற நூலில் இருக்குது. சரியா? அப்போ பயணம் என்ற சிறுகதை எந்த நூலில் இருக்குது? பிரயாணம். பிரயாணத்தினுடைய ஆசிரியர் யார்? பாவணன். பாவணன் எந்த நூல்களை பெரும்பாலும் மொழிபெயர்ப்பார்? கன்னடத்தில் இருக்கக்கூடிய நூல்களை. சரி, இது நமக்கு பாவணனை பற்றி இதில் கொடுக்கலையே, நம்மளுடைய தமிழ் சிலபஸில் கொடுக்கலையேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் உங்களுக்கு இது கவர் ஆகும். சரியா? அதனால் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? இலக்கணம் ஆகுபெயர். இலக்கணம் ஆகுபெயர். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. அப்போது இது நமக்கு என்ன மீனிங் பண்ணுது? ஒரு வெள்ளை நிறமுடைய ஒரு பசு தோட்டத்தில் மேய்கிறது. அப்படி தானா? அப்போ வெள்ளைன்னா என்னது? வெண்மை அப்படின்னு பொருள் தருது. அப்போ இந்த வெள்ளை அப்படின்னு சொல்லுது என்னது? ஒரு பெயர் சொல். அப்படி தானா? இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிறேன் கேளுங்க. வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். அப்போ வீட்டுக்கு வெண்மை நிறத்தையே அடித்தாங்க? இல்லை, வெண்மை நிறம் உள்ள அந்த சுண்ணாம்பு அடித்தாங்க. அப்படி தானா? அப்போ அந்த ஒரு பெயர், அந்த வெள்ளை என்பது அந்த இடத்தை பொறுத்து எதை குறிக்குது? சுண்ணாம்பை குறிக்குது. அப்போ ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றை குறித்தால் அதுதான் என்னது? ஆகு பெயர். சரியா? அப்போ ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது தான் ஆகு பெயர்னு சொல்லுவாங்க. ஆகு பெயரில் பார்த்தீங்க அப்படின்னா 6 வகையான பெயர் சொல்களிலும் ஆகு பெயர் வரும். அப்போது ஆகு பெயர் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த 6 வகையான பெயர் சொற்களிலும் என்னது வரும்? ஆகு பெயர்கள் வரும். ஃபஸ்ட்டு பொருள் ஆகு பெயரை பார்க்கலாம். சரியா? மல்லிகை சூடினாள்.
என்னது மல்லிகை சூடினாள். மல்லிகைனா என்னது? மல்லிகை செடியை நம்ம மல்லிகைன்னு சொல்லுவோம். அப்படிதானே? ஒரு மல்லிகை செடி தாங்க, ஒரு மல்லிகை கன்று தாங்கன்னு கேட்போம் இல்லையா? அப்போ மல்லிகை என்பது ஒரு முழு பொருளுடைய பெயர். அது ஒரு உறுப்பாகிய மலரை குறிக்குதுங்க. மல்லிகை சூடினாள். அப்போ மல்லிகை செடியையா தலையில் வைக்க முடியும்? இல்லை இல்லையா? மல்லிகை மலரை குறிக்குது. அது அப்போ என்னது? ஒரு பொருள். அப்போ இந்த மாதிரி ஒரு பொருளுடைய பெயர் அதனுடைய உறுப்புக்கு ஆகி வருவது. உறுப்புனா என்னது? சினை. அப்போ உறுப்புக்கு ஆகி வருவது தான் பொருளாக பெயர்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? மல்லிகை சூடினாள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் ஞாபகத்தில் வச்சுட்டாலே நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ மல்லிகை மரத்தையாக சூட முடியும்? கிடையாது. அப்போ அந்த ஒரு பொருளுடைய பெயர் வந்து அதனுடைய உறுப்புக்கு, அதாவது மலருக்கு ஆகி வந்திருக்கு. கரெக்ட் தானே? அப்போ இதை என்ன சொல்லுவாங்க? பொருளாக பெயர். இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு, முதலாக பெயர். அப்போ முதலாக பெயர் என அழைக்கப்படுவது எது? பொருளாக பெயர். நெக்ஸ்ட், சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. அப்போ தமிழ்நாடு வெற்றி பெற்றதுன்னா என்னது? அந்த அணியில் உள்ள வீரர்கள், தமிழ்நாட்டு அணியில் உள்ள வீரர்கள் தான் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இது எங்கே வந்திருக்கு? ஒரு இடத்தை குறிச்சிருக்கு. அப்படி தானே? தமிழ்நாடு, ஆந்திரா, அந்த மாதிரி ஒரு இடத்தை குறிச்சனால இதுக்கு பேர் என்னது? இடவாகு பெயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் சூடினாள். டிசம்பர்னா என்னது? நம்ம டிசம்பர் செடின்னு சொல்லுவோம் இல்லையா? பூ. அப்போ அந்த பூ, ஆனால் அது வந்து என்னது? இங்கே ஒரு காலத்துக்கு ஆகி வந்திருக்கு. அதனால் இது என்ன சொல்லுவாங்க? காலவாகு பெயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சினையாகு பெயர். தலைக்கு ஒரு பழங்கொடு. இதில் ஆளுக்கு ஒரு பழங்கொடு, அதுதான் அதனுடைய பொருள். அப்படிதானா? ஆனால் அந்த உறுப்பினுடைய பெயர் வந்து அந்த பொருளுக்கு ஆகி வர்றதுனால சினையாகு பெயர். சினையாகு பெயரும் அந்த பொருளாகு பெயரும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நீங்கள் வந்து பார்த்துக்கணும். மல்லிகை சொல்லும்போது என்னது? ஒரு பொருள் அதனுடைய உறுப்புக்கு ஆகி வருவது என்னது? பொருளாக பெயர். நெக்ஸ்ட், உறுப்பினுடைய பெயர் முதல் ஆகிய பொருளுக்கு ஆகி வருவது என்னது? சினையாக பெயர். சரியா? ஒரு உறுப்பு அந்த ஆளுக்கு ஆகி வருது. தலைக்கு ஒரு பழங்குடு. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிளில் நீங்கள் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. பொருளாகு பெயர்னா மல்லிகை சூடினாள், சினையாகு பெயர்னா தலைக்கு ஒரு பழங்குடு. ஓகே தானா? தலை என்பது ஒரு உறுப்பு, ஆனால் அது தலையை குறிக்காமல் அந்த ஆளை குறிக்கிறதுனால இது சினையாகு பெயர். நெக்ஸ்ட்டு பண்பாகு பெயர். பண்புனா என்னது? இனிப்பு, உரைப்பு, சுவர்ப்பு, அந்த புளிப்பு, இந்த மாதிரி உவர்ப்பு, புளிப்பு, இந்த மாதிரி. சரியா? அப்போ இந்த பண்பு பெயர் வந்து தின்பண்டத்தை குறிக்கிறது. இனிப்பு தின்றம்னா என்னது? இனிப்பு சுவையுடைய ஏதாவது ஒரு என்னது சொல்லலாம்? ஜாங்கிரி, லட்டு, இந்த மாதிரி சாப்பிட்ருக்கலாம். ஸோ இதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா பண்பாகு பெயர். நெக்ஸ்ட்டு தொழிலாகு பெயர்னா என்னது? பொங்கல் உண்டான். பொங்கல்னா என்னது? தொழிற்பெயர். அப்படி தானே? பொங்குதல் அப்படின்னு தொழிற்பெயர். ஆனால் அந்த தொழிலால் ஆன உணவிற்கு ஆகி வருவதனால இது தொழிலாகு பெயர்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த தொழிலால் உருவான உணவினை குறிக்கிறதுனால இது என்னது? தொழிலாகு பெயர். அப்போ அந்த எக்ஸாமில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா என்னது? எப்பவுமே அந்த சொற்கள் வந்து என்னது? 2 தான் வரும். அதனை பிரித்து பார்த்தால் நமக்கு என்னது? பொருள் தராது. இரட்டையாக இணைந்து வந்தால் தான் என்னது? அது பொருள் தரும். இதை தான் என்ன சொல்லுவாங்க? இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. என்னது? எக்ஸாம்பிள், கலகலன்னு சிரிச்சா, மழை சட சடன்னு முறிஞ்சிச்சு, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் இரட்டை கிளவி. தனியாக பிரித்தால் பொருள் தருமா? பொருள் தராது. இவை என்னது? அசை சொற்களாக இருக்கும். நெக்ஸ்ட், அடுக்கு தொடர். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 முறை வரலாம், 3 முறை, 4 முறை கூட வரலாம். அப்போது இரட்டை கிளவின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது 2வது மட்டும்தான் வரும். சரியா? விரு, கல கல, சட சட, இந்த மாதிரி 2 டைம் தான் வரும். ஆனால் அடுக்கு தொடர் வந்து 3, 4 முறை வரை வரும். பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ 2, 3, 4 முறை வரக்கூடியது தான் என்னது? அடுக்கு தொடர். இது எதனால் வரும் அப்படின்னு சொன்னால் அச்சம், விரைவு, சினம். அச்சம்னா என்னது? பாம்பு அப்படின்னு கத்துறோம்ல, அது அச்சம். ஃபாஸ்ட்டாக அதுக்கு தான் என்னது? பிடி அப்படின்னு சொல்கிறோம். அது விரைவு. கோவத்தில் எங்கப்பா அவன் எங்கே அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? இந்த மாதிரி சினம் போன்ற காரணங்கள்னால ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க? அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுக்கு தொடரில் உள்ள சொற்களை நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்தால் அதற்கு பொருள் உண்டா? உண்டு. ஆனால் இரட்டை கிளவியை பிரித்து பார்த்தால் பொருள் உண்டா? கிடையாது. அடுக்கு தொடரில் ஒரே சொல் வந்து 2லிருந்து 4 முறை வரை வரும். ஆனால் இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டும்தான் வரும். அடுக்கு தொடரில் சொற்கள் எப்படி இருக்கும்? தனித்தனியாகவே நிற்கும். ஆனால் இரட்டை கிளவியினுடைய சொற்கள் எப்பவுமே இருக்கும், இணைந்தே இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுக்கு தொடர் பார்த்தீங்கன்னா விரைவு, வெகுளி, உவகை, அச்சம், அவலம் போன்ற பொருட்கள் காரணமாக வரும். இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். இரட்டை கிளவி ஒரு செயலுக்கு அடைமொழியாக
குறிப்பு பொருளில் வரும். ஓகேவா? இரட்டை கிளவி வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வரும். நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். ஒரு பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்னது? பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பேர் என்ன? முதலாகு பெயர். நெக்ஸ்ட் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்னது? சினையாகு பெயர். கை என்பது என்னது? சினை. சினை எதுக்கு? அந்த ஆளுக்கு மாறி வருது. அப்போ இது என்னது? சினையாகு பெயர். மழை சடசடவென பெய்தது. இதில் அமைந்துள்ளது என்னது? இரட்டை கிளவி சடசட. அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடிக்கு வரும்? மேக்சிமம் 4 முறை. ஓகே தானே? நெக்ஸ்ட் பாருங்க, நூலகத்தில் இருப்பவை. புக் பேக்கில் உள்ளது. நூலகத்தில் இருப்பவை நூல்கள். நூல்கள் நிறைந்துள்ள இடம் எது? நூலகம். உலக பொதுமறை எது? திருக்குறள். புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். முனைப்பாடியார் இயற்றியது எது? அறநெறி சாரம். நீதிநெறி விளக்கத்தை பாடியவர் குமரகுருபரர். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, சரியா? இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின். முனைப்பாடியார் அறநெறி சாரம், நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். குற்றால மலைவளத்தை கூறும் நூல் என்னது? குற்றால குறவஞ்சி. சுரதா என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏற்கனவே படிச்சது, சுப்புரத்தின தாசன். குற்றால குறவஞ்சியை பாடியவர் யாரு? திரிகூட ராசப்ப கவிராயர். நெக்ஸ்ட் தமிழ் டு இங்கிலீஷ். சமயம் ரிலீஜியன், எளிமை சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, கொள்கை டாக்ட்ரின், கொள்கை டாக்ட்ரின், தத்துவம் ஃபிலாசபி, தத்துவம் ஃபிலாசபி, நேர்மை இன்டெகிரிட்டி, நேர்மை இன்டெகிரிட்டி, வாய்மை சின்சியரிட்டி, வாய்மை சின்சியரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், உபதேசம் ப்ரீச்சிங், வானியல் ஆஸ்ட்ரோனமி, வானியல் ஆஸ்ட்ரோனமி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் அல்லது ஒரு 1 ஹவருக்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்குள்ளே நீங்கள் 7th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க, சரி? நாளைக்கிலேருந்து நம்ம வந்து 8th ஸ்டாண்டர்டோடைய எல்லா லெசன்ஸும் நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட்.